நான் நம்புறேன் பாரு. நீ எப்பேற்பட்ட ஃப்ராட்னு தெரிஞ்சுக்கிட்டா. யாரு நானா? நீ ஃப்ராட், உங்க அண்ணன் ஃப்ராட், மொத்தத்துல உன் குடும்பமே ஃப்ராடுடி. என்னடா இது? இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலாம் நம்ம பிளான் பண்ணப்பெல்லாம் இவங்க பின்னிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பண்ண பிளானே வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இங்க என்னடானா இவங்க ரெண்டு பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. நடுவுல ஏதோ ஒரு அமெரிக்க சதி நடந்திருக்கணும். வேணாம், அதை நம்ம யோசிக்கிற நேரத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸை விட்டு நடுவுல சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. இந்த புரிஞ்சண்டையை நம்ம எப்படியாவது ஒரு பெரிய வாரா மாத்திர வேண்டியதான். நானே இங்க வரலடி. உங்க அண்ணன் தான் நீங்க கூட்டி வந்து குடி வச்சா, உன்னை விட்டு பால் காய்ச்ச வச்சா. அனாதையாச்சில பாவப்பட்டு அண்ணன் நல்லதுக்காக செஞ்சுட்டு இப்படி அசிங்கமா பேசாத. ஏய் சும்மா நிறுத்திடி. எதுடி நல்லது? நான் பணக்காரன் நினைச்சு நான் வளைச்சு போட பாத்தீங்களா அதுவா? எனக்கு வேணும்டா. உன்னை பத்தி அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நான் தான் கேட்கல. இப்பதான் தெரியுது அண்ணன் என்னோட நல்லதுக்காக தான் சொல்லிருக்கான். ஆமா கவிதா, என்ன ஆச்சுமா? அண்ணா என்னம்மா? என்ன என்ன அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நம்ம குடும்பத்தை பத்தி எப்படி பேசுனான் தெரியுமா? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. உன் கோவம் ரொம்ப நியாயமானது. உன் கோவத்துக்கு எந்த காரணமும் தேவையில்லம்மா. நீ காரணமே இல்லாம கூட கோவப்படலாம். நீ சும்மா நான் கேக்குறேன். டேய் பண்ணும் வீட்டை மட்டும் இல்ல ஊரே காலி பண்ணும். சார் நடந்தது என்னன்னா, என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எதுவுமே நடக்காட்டியும் பரவாயில்ல, இப்ப நடக்க வேண்டியது நீ இமிடியேட்டா வீட்டை காலி பண்ணும். சார் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச செருப்பு பிஞ்சு போயிடும். என்னடா என்ன மேல பாக்குற? பெட்டி படிக்க தானே நான் தூக்கி போறேன். அள்ளிட்டு போடா 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 வெளியே பொறுக்கி. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? ஏன்னா அதாவது இந்த மனுஷன் பண்ற சீனை விட மனுஷனுக்காக கடவுள் பண்ற சீன் இருக்குல்லமா, அத இந்த சந்தோஷத்துல அத எப்படி சொல்றதுன்னே தெரியலமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அவ்வளவுதான். ஏன் பாம்பை பார்த்த மாதிரி பதற? பொறுக்கி அங்க என்னடா பண்ற? அதாவது நீ குளிக்கிற சோப்புல நான் என் பேரை எழுதிட்டு இருக்கேன். நான் குளிக்கிற சோப்புல உன் பேரை ஏன் எழுதிட்டு இருக்க? அது ஒரு டெக்னிக். அதாவது இந்த சோப் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணும். நமக்கு கிடைக்காத சந்தோஷம் நம்ம பேருக்காவது கிடைக்கட்டுமே தான். புடு 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 புடு. கிராஸ் பண்ணதுக்கு எதுக்கு இப்படி மாசமான ரியாக்ஷன் கொடுக்குற? டேய் போடா. யா ரூபா, இது என்ன பேப்பர்ல உன் போட்டோ போட்டிருக்கு? பேப்பர்லயா? ஏன் போட்டோவா? நீ ரொம்ப அழகா இருக்கியே போட்டோல. எப்படி? போதும் போதும், மேட்டர் என்னன்னு சொல்லுடா. மேட்டர் தானே. மேற்படி மேட்டரை காணவில்லை. எனது மகள் ரூபாவை கடந்த சில நாட்களாக காணவில்லை. அவள் காணாமல் போன அன்று இப்படிப்பட்ட ஒரு சிறு துண்டு அணிந்திருந்தாள். அவள் சற்றே மனநிலை பாதிக்கப்பட்டவள் என்பது. சரி 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 சரி. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும். ஹலோ, ரூபா வீடா? ஆமா ரூபா வீடு தான். நீங்க யார் பேசுறது? நான் யார் பேசுறேங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ உங்க ரூபா என் கையில. நான் சொல்றவங்க கையில நீங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கலனா உங்க ரூபாவை நான் கிழிச்சு பீஸ் பீஸா ஆக்கிடுவேன். அதாவது ரேப் பண்ணி அதுக்கப்புறம் மர்டர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது இங்க. ஐயோ வேண்டாம், நான் பணத்தை கொடுத்துறேன். அதுல பாருங்க, அது சின்ன பொண்ணு, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. நான் வேணா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறேனே. 1 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணோட உடம்புல இருந்து அறுத்து அந்த 2 காதை மட்டும் அனுப்பி வைப்பேன். போதுமா? ஐயோ வேணாம், அதெல்லாம் மட்டாதீங்க. நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? சரி, அதை எங்க கொடுக்கணும் அப்புறம் சொல்றேன். முதல்ல போன் எடுத்து உன் பொண்டாட்டி கையில கொடு. பொண்டாட்டி கிட்டியா? எதுக்கு? முத்தம் கொடுக்கறதுக்கு. யோ குடியா போன. முத்தம் கொடுக்க போறேன்றான். லூசாயா நீ? லூசு என்னையா லூசுன்னு கேக்குற? அங்க ஒரு லூசு உன் லூசு பொண்ணை கடத்தி வச்சுட்டு உன்கிட்ட பேசணுங்கிறான். பேசு லூசு. ஹலோ. ஏமா உனக்கு பாயசம் உனக்கு பாயசம் பண்ண தெரியுமா? பாயசமா? தெரியாதே. சரி நான் சொல்லி தரேன். முதல்ல நீ ஸ்டவ் பத்த வை. பத்த வச்சிட்டேங்க. கடாய் தூக்கி வை. கடாய் எங்க வைக்கிறது? உன் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில அந்த கடாயை தூக்கி வை. சரிங்க. என்னடி வைக்கலனா நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்க. சும்மா தானே நிக்கிறீங்க, புடிச்சுக்கோங்க. என்னடி என்ன 3ஆம் கமல் ரேஞ்சில் ஆகிட்ட? சும்மா இருங்க. வச்சிட்டியா? வச்சிட்டேங்க. தண்ணி எடுத்து ஊத்து.
எங்க ஊத்துறது? கடையில ஊத்துமா. ஊத்திட்டியா? ஊத்திட்டேங்க. இப்ப தண்ணி கொதிக்குதா? கொதிக்கலையே. கொதிக்கலையா? ஏன் தண்ணி கொதிக்கல? சத்தம் போட்டு பேசாதீங்க, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷன் தலையில கடாயை வச்சுட்டு தண்ணிய ஊத்திட்டேன், ஆனா கொதிக்கலையே. வர்ற ஆத்திரத்துக்கு இப்ப நான் உன்னதான் கிட்னாப் பண்ண போறேன். என்னையுமா? ஐயோ, இந்த ஸ்டவ் மேல வைமா. வச்சுட்டேங்க. ஒரு பாக்கெட் சேமியாவை அந்த கடாயில போடு. போட்டுட்டேன். இப்ப கிண்டு. கிண்ட முடியலையே. ஏன் கிண்ட முடியல? கவரோட போட்டுட்டேன், எப்படி கிண்டுறது? இந்த கிண்டல் தானடி வேணாங்கிறது. ஏன் தாயே, அந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு சேமியாவை மட்டும் எடுத்து உள்ள போட்டு கிண்டு. இப்ப இனிமே நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கிண்டிட்டு தேவையான அளவு சக்கரை போட்டு அதுல முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு இறக்கும் போது கேசரி பவுடர் போட்டு கிண்டி இறக்கி வச்சிரு. உனக்கு சொல்லி கொடுக்கறதுல ஏன் தாலி இறந்து போகுது. நீ என்ன பண்ற, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒவ்வொரு வேளையும் 2 டம்ளர் அந்த பாயசத்தை குடி. உன் பொண்ணு கேட்டா நான் பாயசம் சாப்பிட்டேன்னு சொல்லு, புரியுதா? சரிங்க சார். என் வீட்டுக்காரர் என்ன பண்றது? அந்த புறத்துக்கு கூட்டு போய் இன்னொரு புள்ளைய பத்துக்க. ஒரு பாயாசம் எப்படி பாய்சனா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி. இவ்வளவு உதர்னதுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சி எங்க இருக்க போகுது? டேய், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஏன்டா உள்ள வந்த? ஒரு கரப்பாம்பூச்சி உள்ள வருது, நான் வரக்கூடாதா? ஏண்டா, நீ எப்பவுமே சீரியஸா பேச மாட்டியா? இப்ப சீரியஸா பேசுறேன். உங்க அம்மா பாய்சன் சாப்பிட்டுட்டு சீரியஸா இருக்காங்க. சீரியஸாவா? ரொம்ப சீரியஸா, படுத்த படுக்கையா. கடைசியா உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ இப்படி ஒரு டயலாக் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அப்பனை அப்படியே லைன்ல வச்சிருக்கேன். ஹலோ சார், உங்க ஒய்ஃப் பாய்சன் சாப்பிட்டாங்களா இல்லையா சார்? ஒரு நிமிஷம் அப்படியே உங்க டாக்டர்கிட்ட கொடுக்குறேன், சொல்லுங்க. இந்த அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சு அம்மாக்கு? என்னது, பாய்சனா? அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்களா? ஏன்பா பாய்சன் சாப்பிட்டாங்க? அவர்தான் கரெக்டா பாய்சன் சாப்பிட்டாங்கன்னு சொல்றாரு இல்ல. அவர்கிட்ட போய் பாய்சன் சாப்பிட்டாங்க கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாரா அவரு? கடைசியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நீ இப்படியே டிலே பண்ணிட்டு தான் வச்சுக்க, 2 பாடி ஒண்ணா தூக்கிடுவாங்க. இந்தா புடி, நான் உடனே போறேன். அப்பா வந்துட்டியா? அப்பா, என்னாச்சுப்பா? அம்மா ஏன் பாய்சன் சாப்பிட்டாங்க? பாய்சனா? பாய்சன் சாப்பிட்டாமா? அதுவும் அவளே பண்ணது. அப்புறம் கேட்கணும். சுகர் பேஷண்ட்டுக்கு பாய்சன் பாயாசம் 2 ஒண்ணுதான். பாய்சனை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், பாயாசத்தை சாப்பிடவே கூடாது. படு டேஞ்சர். போச்சுடா, அவுட்ரா, கால்டா. அந்த டிவி ஆஃப் பண்ணியா? இப்ப பாருங்க. இவ்ளோ சுகர் இருக்கும்போது அம்மா எதுக்கு பாயாசம் சாப்பிட்டாங்க? அவளே ஏம்மா சாப்பிட போறா? உன்னை கடத்திட்டு போனானே அவன் மிரட்டினான். கிட்னாப்காரன் சொன்னா கேளுங்க, டாக்டர் சொன்னா கேட்காதீங்க. நாசமா போங்க. ஏன்பா, என்ன கடத்தினமா உங்களை காண்டாக்ட் பண்ணானா? கான்டாக்ட் பண்ணானாவா? என்ன மிரட்டி 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தாமா உன்னையே விட்டான். ஓ மை காட், 5 லட்சமா? ஆமா. அவன ஆமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏது பணம்? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, என்ன திடீர்னு உனக்கு கேடு காலம்? திடுதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நீ நம்பும்படியா சொல்றதுக்கு மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்ல? நல்ல வேலையா போன் வந்துருச்சு. ஹலோ, நான் தான்டா. ஏண்டா பொறுக்கி, எதுக்குடா எங்க அம்மாவை பாயாசம் சாப்பிட சொன்ன? ராங் நம்பர். யாருண்ணா போன்ல? அது இந்த ஜோதிகாமா, சும்மா சூர்யா நம்பரையே கேட்டுட்டு இருக்காப்ல. ஆமா, அண்ணி எங்க? அவ ஓடி போயிட்டாமா. ஓடி போயிட்டாங்களா? அந்த ஓடி போயிட்டாங்க இல்ல, அதாவது அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அவங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டேன். காரை விட்டு இறங்கி ஓடி போயிட்டாமா. ஒரு பாய் கூட சொல்லவே இல்ல. என்னது இது? ஐயோ, இது யார் நம்பர்னு தெரியலையே. ஹலோ, நான் ராங் நம்பர் தான்டா. இப்ப வேற நம்பர்ல இருந்து பேசுறேன். அதாவது நல்ல விஷயம் எப்ப பேசினா என்ன? பேசுங்க. ஏண்டா, என்கிட்ட 2 லட்சம், எங்க அப்பா கிட்ட 5 லட்சம் வாங்கி என்னடா பண்ண? அப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச பணத்துல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்கிட்டேன். நட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம். இருடா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஐ விஷ் யூ தி சேம். நானும் வந்து வச்சுக்கிறேன். அண்ணே, டீ வாங்கிட்டு சொன்ன, என்னடாச்சு? 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கான், அதனால டீ இல்லன்ட்டானே. நண்பா, ஒரு 10 ரூபா கிடைக்குமா? நீ சும்மா தரவானப்பா, கைமாத்தா கொடு. 9 ரூபா நோட்டா இருக்கு, பரவாயில்லையா? 9 ரூபாயா? அதே படிச்சாங்க. உனக்கு வேணுமா வேணாமா? சரி பரவாயில்ல, கொடு. கொடுத்துலாமாடா? குத்து தொலைங்க, வச்சு வரட்டும்.
இந்தா என்னப்பா அது 10 ரூபா தாளா இருக்கு, அது கிழிஞ்சு டாடாரா தொங்குது. அதனால தான் அதை 9 ரூபா நோட்டுன்னு சொன்னேன். டேய், 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 என்னடா சிரிப்பு? சீரியஸா டேய், இருக்கும்போது போடா. இந்த ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்றா. ஏன் சீரியஸா இருக்கேன்னு சொன்னீங்க, பொக்குன்னு போயிட போற. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா. மூளை காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராதுன்னு அதை எப்படி நீ கேட்டா சொல்ற? அதை நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் மூளை கிடையாது. மூளை இல்லாதவனுக்கு எப்படியா மூளை காய்ச்சல் வரும்? ஐயோ அதானே. டேய், போடா போடா. ஏய் மாலா கைய வச்சா ஏரியா கிராஸ் பண்ண மாட்டேன். சரி போடா 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 தம்பி போடா. நீ என்ன சொல்றது? அவர் சொல்லிட்டான். சொல்லுப்பா. சரி சரி போடா. மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. சரிப்பா, எனக்கு மூளை இல்ல, உனக்கு எக்கச்சக்கமா மூளை இருக்குன்னு வச்சுக்க. ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன். வேற என்ன பண்ணணும்? நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி ஐடியா கொடு, ஒத்துக்கிறேன். ஒரே நாள்ல ஆ. உழைக்காம உழைக்காம உடம்பு உழைக்காம. உழைக்காம ம். இப்ப நீ கேட்டதே விளம்பரமா கூடியா? எப்படி? ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கூடியா? அதை மட்டும் கொடுத்தா பணக்காரன் ஆகலாமா? அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புங்கடான்னு சொல்லு. மணி ஆர்டரா வரும், நீ பணக்காரன் ஆயிடுவ. சரி, மணி ஆர்டர் அனுப்பிட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா யார் ஐடியா கொடுக்கறது? அதான் நான் இருக்கேன்ல. அதுதானே பயமா இருக்கு. வரமாட்டேன் நான். ஆ. கண்டிப்பா வருவேன், கரெக்டா ஐடியா கொடுப்பேன். ம்.